எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து பேக்கிங், இது ரெண்டுமே கலந்த வீடியோ தான் இன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் பத்திரமா யூஎஸ்ஏ வந்து சேர்ந்துட்டோம் இந்த வியாழக்கிழமை. லாஸ்ட் வீடியோவில் வந்து கோயம்புத்தூரில் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு அங்கே கோயிலுக்கு போன விலாக் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த விலாக்லேயே சொல்லியிருந்தேன், எல்லாருக்கும் ரொம்ப கோல்டு, காஃப், ஃபீவர் அப்படின்ட்டு இருந்ததுனால வீடியோ எடுத்தாலுமே என்னால் வந்து எடிட் பண்ணி போட முடியல. உடம்புக்கு முடியலனாலும் நாங்கள் பிளான் பண்ண மாதிரி எல்லா இடத்துக்குமே வந்து போயிட்டு வந்துட்டுருந்தோம். அதனால் வீடியோ எடுத்தாலும் என்னால் வந்து எடிட் பண்ணி கரெக்டான டைமில் என்னால் போட முடியல. நான் போட்டிருந்த வீடியோலலாம் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸு கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தீங்க. பட் என்னால் சுத்தமாக ரிப்ளை கூட பண்ண முடியல. ரொம்ப சாரி. சென்னை டு சிங்கப்பூர் வந்து, அதுக்கப்புறம் சிங்கப்பூர் டு லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்தோம். அந்த வீடியோவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டு, இந்தியாவில் எடுத்த விலாக்ஸுமே வந்து உங்கள் கூட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஷாப்பிங், குட்டி குட்டி ஷாப்பிங் பண்ணது, அதுக்கப்புறம் பேக்கிங்கு, அப்புறம் ஏர்போர்ட்டு, வீட்டிலேருந்து ஏர்போர்ட் கிளம்புறது, சென்னை டு சிங்கப்பூர், இந்த ட்ராவல் வந்து விலாகாக பார்க்கலாம். இந்த பக்கம் இடம் இருக்கு. வேர்க்கலையா? எதுக்கு? அவ்வளோதானா? காலைல பார்த்தேன். ஆமாம் ஆமாம், அடுப்புலாம் இருக்குதுப்பா. இது நெருப்பு சட்டி போடுது இல்லைப்பா? அது வேலு வேலு பூச்சட்டி. குட்டி அடுப்பு மாதிரி. சீக்கிரம் சீக்கிரம் ஏறும், டைம் ஆகுது. இல்லை இல்லை வாங்க. என்னம்மா? எடுத்தாச்சுப்பா. நீ கூடலையா? மா இப்படி வா, இந்த பக்கம் வா. தண்ணியே தெரியாது. ஆமா, தண்ணி சொல்லுங்க. அட்டன் பண்ணிட்டாரு. அன்னைக்கு நம்ம வந்து இதில் வந்து ஜாயின்
வந்துட்டு தான் மறுபடியும் ஏறணும். எஸ்பிபி வாய்ஸ். புதன்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். காலையில் 10:30 மணிக்கு ஃப்ளைட்டு. நாங்கள் வெள்ளூர்லேருந்து நேராக ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். அப்பாவும் அம்மாவும் செய்யார்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்தாங்க. ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்றதுக்காக உட்காண்ட்ருந்தோம். வேலூர்லேருந்து செய்யாரில் இருந்தோம். வேலை பார்க்க ஏர்போர்ட் வந்திருக்கோம். வழியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட வந்திருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்பாவும் அம்மாவும் செய்யார்லேருந்து காரில் வந்திருந்தாங்க இல்லைங்களா, அந்த காரில் அசோகம் ஆதித்யாவும் நாங்கள் ஏர்போர்ட் வரைக்கும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த காரில் ஏறிட்டாங்க. அவங்க 2 பேரும் அப்பா அம்மா கூட ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். 10:30 ஃப்ளைட்டு அப்படின்றதுனால ஒரு 8:15க்கெலாம் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் ரொம்ப பெருசாலாம் என்னால் வீடியோ எடுக்கவே முடியல. எடுத்த வீடியோ வரைக்கும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் பத்திரமா யூஎஸ்ஏ வந்து சேர்ந்துட்டோம். எங்களை ஃப்ளைட்டுக்கு சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. எங்களுக்கு இங்கேருந்து கிளம்புறதுக்கு மனசே வரல, பட் கிளம்பி தான் ஆகணும். கிளம்பியாச்சு. அசோகா ஆத்தியா 2 பேரும் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏலேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு போகணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி டிக்கெட் புக் பண்ணிட்ட பிறகு ரெஸ்ட் ரூம் பற்றி கொஞ்சம் கவலைப்படுவாங்க. அப்புறம் வந்து சில விஷயத்துக்கெலாம் வந்து நோ சொல்லிட்டே இருப்பாங்க. வேணாம், நம்ம இங்கே இருக்கலாம், தாத்தா பாட்டிலாம் இங்கே வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அங்கே போன பிறகு வீட்டிலேருந்து கிளம்பும்போதே அவங்களுக்கு தண்ணிலாம் கண்ணில் முட்டிகிட்டு இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஏர்போர்ட்டுக்கு வந்த பிறகு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்கள பார்க்கவே. அதுவும் நான் எப்படி அப்படின்னா, அப்பா அம்மா இதற்கெல்லாம் வந்து அழவே மாட்டேன். ஆனால் வந்து கிளம்பி உள்ளே வந்த பிறகு அவங்கள தள்ளி வந்த பிறகு தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் அழுகுறதெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் கொஞ்சம் சைலண்ட் ஆகிடுவாங்க, இவங்க அழமாட்டாங்க. ஆனாலும் சரின்னு கிளம்பியாச்சு. வீட்டுக்கும் வந்து நாங்கள் சேர்ந்துட்டோம் நல்லபடியாக. இதுக்கப்புறம் சென்னையிலேருந்து சிங்கப்பூரில் வந்து போனதை நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் சிங்கப்பூர் டு LA போனதை கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். சரிம்மா, சரி. பாப்பா அது அசோக் இங்க ஒரு வண்டி பாப்பா தாத்தா